ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான இந்திய ஸ்குவாடை பார்த்துட்டு அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை சரமாரி கேள்வி எழுப்பியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் எங்கே, 8வது இடத்துல யார் ஆட வைப்பீங்க, 8வது இடத்துல இவர் ஆடினார் அப்படின்னா அது அவருடைய பேட்டிங் ஃபார்மை தானே டேமேஜ் பண்ணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக கேள்வி எழுப்பியிருக்காரு. 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 8 அணிகள் இதில் கலந்துக்கிறாங்க. ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் போன்ற அணிகள் இருக்காங்க. பி பிரிவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இந்த அணிகள் இருக்காங்க. அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பங்களாதேஷை விட ஆப்கானிஸ்தான் தான் ரீசெண்ட் டைமாக கிரிக்கெட்டில் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டீமை விட பி பிரிவு தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பிப்ரவரி 19ஆம் தேதி கராச்சியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் டீம் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் முதலாவது அரையிறுதி போட்டி இதெல்லாம் துபாயில் நடக்க போகுது. இந்த தொடரில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற போட்டி அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போட்டி தான். அது பிப்ரவரி 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமீரகத்தில் இருக்கக்கூடிய துபாயில் தான் நடக்க போகுது. அந்த போட்டிக்கு பிறகு பிப்ரவரி 20ஆம் தேதி இந்தியா பங்களாதேஷ் எதிர்கொள்ள போகிறாங்க. மார்ச் 2ஆம் தேதி நியூசிலாந்தை எதிர்கொள்ள போகிறாங்க. இப்போ இதற்கான ஸ்குவாடை ஜனவரி 18ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்குவாடை பார்த்துட்டு தான் அஸ்வின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அஸ்வின் என்ன சொல்கிறாருன்னா, பெருசாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இந்திய அணியில் இல்லை, இது இந்தியாவுக்கு தான் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்காக ஜெய்ஸ்வாலை உள்ளே கொண்டு வரலாம். ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவருடைய ஃபார்மை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அவருடைய ஃபார்மை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஃபியூச்சரில் அவர் ஃபார்ம் அவுட் கூட ஆகலாம். அந்த சமயத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதில் ப்ரோஜனமே கிடையாது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வேணும் அப்படிங்கிறதுனாலையும் கில்லை விட ஜெய்ஸ்வால் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் ஜெய்ஸ்வாலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் அப்படி பார்த்தா வைஸ் கேப்டனே நீங்கள் வெளில அனுப்புகிற மாதிரி ஒரு சூழல் உண்டாகும். ஸோ கில்லுக்கிட்ட நீங்கள் வைஸ் கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. இது இந்திய அணிக்கு தான் இப்போதைக்கு பெரிய சிக்கல் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க 2 பேர் தான் ஆட போகிறாங்க. 3வது இடத்துல விராட் கோலி ஆடுவார். 4வது இடத்துல கேஎல் ராகுல் அப்படி இல்லைனா ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க ஆடுவாங்க. இப்போ இதுலையுமே பெரிய ஒரு விமர்சனம் உண்டாயிருக்கு. அந்த கேள்வி அஸ்வினும் கேட்குறாரு. கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். தொடர்ந்து ரஞ்சி டிராஃபியில் அவர் லோக்கல் போட்டிகளெல்லாம் சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் அந்த இடத்துல ராகுல் மற்றும் ஐயரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து 5வது இடத்துல ரிஷப் பண்ணிட்டு 6வது இடத்துல நமக்கு ஹார்திக் பாண்டியா, 7வது இடத்துல ஜடேஜா இவங்க தான் ஆடுவாங்க. இப்போ இதில் முதல் 7 இடத்துல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மட்டும் தான் இருக்காரு. ரிஷப் பண்ட் மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் மட்டும் இந்திய அணியில் அந்த பிளேயிங் 11 இருக்கிறது இந்தியாவுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்கிற அஸ்வின். அடுத்து 8வது இடத்துல நீங்கள் யாரை ஆட வைக்க போகிறீங்க? இப்போ 8வது இடத்துல ஒன்று நீங்கள் அக்சர் பட்டேல் ஆட வைக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை ஆட வைக்கணும். 2 பேருமே 8வது இடத்துல ஆட வைக்கிறது அவங்களுடைய பேட்டிங் ஃபார்மை தான் அது காலி பண்ணும். ஏன்னா யூஸ்வலாக அவங்க 2 பேருமே அந்த 5, 6 அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஆட விட்டிங்கன்னா தான் அவங்க நல்லா ஆடுவாங்க. அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் அந்த டெத் ஹவுஸில் கொண்டு அவங்கள நீங்கள் இறக்கி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு டைமே இருக்காது. அப்போ அடிச்சாட ட்ரை பண்ணி அவங்க அவுட்டு தான் ஆவாங்க. அப்போ நீங்கள் செட் பண்ண பிளேயிங் லெவலில் இவ்வளோ குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா முழு நேர ஸ்பின்னர் ஒருத்தரும் தேவை. அப்போ குல்தீப் யாதவ் 9வது இடத்துல வருவார். அப்போ 3 ஸ்பின்னர் 2 வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வாஷிங்டன் சுந்தரை தூக்கிட்டு 3 ஃபாஸ்ட் பவுலரை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குல்தீப் யாதவ் ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் இப்போதைக்கு ஸ்குவாடில் இருக்கிறதுனால அவரை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த 8வது இடத்துலேருந்து இந்திய அணிக்கு சிக்கல் உண்டாகுது. என்னதான் வாஷிக்கும் அக்சருக்கும் வாய்ப்பு கொடுத்தாலுமே கூட அவங்க ஃபார்முக்கு வரத்துக்கு இந்த தொடர் பெருசாக கை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவுடைய அந்த ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன் பற்றி கடுமையாக அஸ்வின் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. நன்றி.